நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு நம்மளுடைய காரில் போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3வது கீரு 4வது கீர்லேயே போங்க. ரொம்ப வேகமாக போகாதீங்க. ஏன்னா 28 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போகணுன்றது கணக்கு. நம்ம அந்த 28 நிமிஷத்துக்கு மேலே போனால் பிரச்சனை கிடையாது. ரொம்ப வேகமாக போனால் நம்மளை ஒரு தடவை விட்டுருவாங்க, 2 தடவை விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த வாட்டி கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு ரெட் மார்க் போட்டுருவாங்க. இந்த வண்டி நம்பர் மேலே இந்த வண்டி வேகமாக மேலே வருதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் நோட் பண்ணுவாங்க. அதனால வந்து மேக்ஸிமம் நம்ம மலை மேலே போகும்போது வேகத்தை குறைச்சிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது. அதனால நம்ம எப்பயுமே வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாளுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் வேகமாக போனாலும் நம்ம ஒன்றும் முன்னாடியே போன உடனே நம்மளை வந்து அங்கே டிக்கெட்டுக்கு ரெடியாக வந்து உள்ளே போங்கன்னு உடனே அனுப்ப போகிறது இல்லை. நம்ம வண்டியை விட்டுட்டு பொறுமையாக போய் நம்ம வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வரப்போகிறோம். அதனால் நிதானமாக போகிறது நல்லது. லெஃப்ட் சைடில் இருக்க விநாயகரை கிட்ட பூஜை போட்டுட்டு போங்க. ஒரு சில டைமில் ரொம்ப நல்லது. ஏன்னா எப்பயுமே விநாயகரை கும்பிட்டு போகிறது நல்லதுன்னுவாங்க. அதனால் மேக்சிமம் நீங்கள் நிதானத்தை கையாளுங்க. வேகத்தை அதிகப்படுத்தாதீங்க. வண்டியை ஓட்டும்போது நீங்கள் வந்து வேகமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அது ரிஸ்கில் தான் போய் சேரும் மேக்சிமம். ஏன்னா வந்து இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஓவர்டேக் பண்ணி போக மாட்டாங்க வண்டியை. நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி தான் அதுக்கான லிமிட் ஸ்பீடில் தான் போகணும். நீங்கள் வேகமாக போகிறதுக்கு இது ஒன்றும் ட்ரிபிள் ரோடு இல்லை, டபுள் ரோடு இல்லை. அதனால் மேக்சிமம் வந்து 30, 40 இந்த பட்ஜெட்லேயே போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. எந்த பக்கம் வண்டி ஓட்டினாலும் அந்த பக்கம் ரைட் எடுத்தால் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் எடுத்தால் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ஹார்ன் அடித்து நீங்கள் அவங்க கவனத்தை உங்கள் பக்கம் திருப்புங்க. அவங்க எந்த பக்கம் திரும்புகிறாங்க, நீங்கள் எந்த பக்கம் திரும்புகிறீங்கன்னு தெரியாது. ஏன்னா சிங்கிளாக போகும்போது நீங்கள் மட்டும்தான் போகிறீங்கன்னு நினச்சி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ரைட்டு லெஃப்ட்லாம் எடுப்பீங்க. அதனால் வந்து எப்பவுமே ரைட் எடுத்தாலும் லெஃப்ட் எடுத்தாலும் இண்டிகேட்டர் போடுங்க. ரைட் எடுக்கும்போது எதனா வண்டி வருதுன்னு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஹார்ன் அடித்து ரைட் எடுங்க. அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்புங்க. மேக்சிமம் வண்டி ஓட்டும்போது நேராக கவனித்து ஓட்டுங்க. பேசும்போது நேராக பார்த்து பேசுங்க. லெஃப்ட் சைடில் பேசும்போது தலையை திருப்பாதீங்க. நிறைய பேர் வண்டி ஓட்டும்போது மலை பிரதேசத்தில் போகும்போது தான் நம்ம வண்டி ஓட்டும்போது தலையை திருப்பி பேசுறது, ரைட் சைடில் பார்க்குறது, லெஃப்ட் சைடில் பார்க்குறது, நேராக பார்க்கணும். ஆனால் அதை தவிர்த்து வேறு எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. அதனால் மேக்சிமம் வந்து மலை மேலே வண்டி ஓட்டும்போது கவனத்தை சிதறாத அளவுக்கு வண்டியை நேராக பார்த்து ஓட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கண்ணாடியை கூட லைட்டாக இறக்கிட்டு நாங்கள் நேச்சுரலான காற்றை சுவாசித்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் கண்ணாடியை ஏற்றிட்டு மலை மேலே போகும்போது காதடைக்கும், வாந்தி வரா மாதிரி இருக்கும். ஏன்னா ரைட்டு லெஃப்ட்லாம் நம்ம சுற்றி சுற்றி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும்போது ஒரு சில பேருக்குலாம் வாந்தி வரும். அதனால் கண்ணாடியை லைட்டாக இறக்கிட்டு வண்டியை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாந்தி வர பிரச்சனை இருந்ததுன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வண்டியை ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இந்த வண்டி ஓட்டுற அனுபவத்தில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2வது இது மூலம் வந்து நாங்கள் ஒரு டைம் திருப்பதிக்கு போகும்போது நடந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் ஒரு வண்டியில் போகிறோம். இன்னொரு ஃப்ரெண்டு அவருடைய ரிலேஷன் அவர் ஒரு வண்டியில் போயின்னு இருக்காங்க. திருப்பதியில் போகும்போது வண்டியில் போயின்னே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, சுற்றி பார்த்துட்டே வந்தாங்க. அப்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வண்டியை பார்க்காம இவங்க பாட்டு இவங்க இஷ்டத்துக்கு இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறதும் அந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறதும் அந்த மாதிரியே எடுத்துகிட்டே வந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ வரா மாதிரி ஒரு யூட்டர்ன் பெண்டு ஒன்று வந்தது. அப்போ இவங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்திருந்தாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் ரைட் வரும் லெஃப்ட் வரும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு ரைட் எடுத்துனே இருக்கும்போது இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போகும்போது டக்குன்னு வந்து ஒரு ரைட் சைடில் இருக்கிற கையை வந்து செல்ஃபோனில் பிடிச்சி செல்ஃபி எடுக்கிறாரு. டக்குன்னு வந்து யூட்டர்ன் வருது. அப்போது அந்த செல்ஃபோனை விட்டுறதா இல்லைன்னா வண்டியை பிடிக்கிறதான்ற கவனத்தில் அவர் என்ன செஞ்சார், செல்ஃபோனையே விட்டுட்டாரு. அதுக்குள்ளே அதை கை பிடிக்கிறதுக்குள்ளே வண்டி நேராக போய் அந்த யூட்டர்ன் பெண்டில் போய் பட்டு அவருக்கு அங்கேயே அடிபட்டு போச்சு. காலில் ஃப்ராக்சர் ஆகி போச்சு. வேறு வழி இல்லாமல் அவர் அங்கேயே இருந்தார். நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் வண்டியில் ஏறினதோட சரி தவிர முதல்ல மேலே போயிட்ட பிறகு அங்கே என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் தான் யோசனை பண்ணோம். இதை போகும்போது வழியில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து பைக்கில் போகும்போது வண்டியில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, ஒத்த கை விட்டு ஓட்டுறது இதெல்லாம் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. நாங்கள் மேலே போனதுக்கப்புறம் என்னடா அது இவ்வளோ நேரம் ஆகியும் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு திருப்பியும் கால் பண்ணோம். கால் பண்ணால் அப்போ அவர் கூட இருந்தவர் அவர் ரிலேஷன் சொன்னார், இந்த மாதிரி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க, நாங்கள் அந்த இடத்துலையே நிற்கிறோம் பாதி வழியிலே,
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொன்னோன்னே நாங்கள் என்ன செஞ்சோம்னா திருப்பி எங்களால் பைக் எடுத்துகிட்டு இதே வேலை வர முடியாது, ஆப்போசிட்டில் வேலாம் வர முடியாது. நாங்கள் என்ன செஞ்சோம், திருப்பி அந்த பைக் எடுத்துகிட்டு மேல் திருப்பிலேருந்து திருப்பி கீழ் திருப்பதி வந்து திருப்பி ஆப்போசிட் அதே ரூட்லேயே மேலே வந்தால் இவர் அடிபட்டு கீழே கிடக்குறாரு. அப்போது என்னங்க ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, எப்படி யாருன்னா குறுக்கில் வந்துட்டாங்களா, குரங்கு எதனா வந்து விழுந்துட்டீங்களான்னா இல்லை, நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்தபோது டக்குன்னு ஒரு யூட்டன் இந்த மாதிரி லெஃப்ட் எடுத்தோம். லெஃப்ட் எடுக்கும்போது நாங்கள் அந்த டைமில் செல்ஃபி எடுத்திருந்தோம், டக்குன்னு லெஃப்ட் வந்தனால கவனிக்க முடியாமல் செல்ஃபோன் வந்துட போதான்ற கவனத்தில் டக்குன்னு ஸ்டியரிங் பிடிச்சேன். பெண்ட் எடுக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துட்டோம். விழுந்து அந்த லெஃப்ட் சைடில் இந்த ஒயிட்டில் இருக்குது பார்த்தீங்களா பெயிண்ட் அடிச்சு, அது மாதிரி ஒரு சாரி காட்டில் அந்த செவுத்தில் போய் இடித்து நாங்கள் கீழே விழுந்துட்டோம், அதில் எனக்கு காலில் அடிபட்டுச்சு அப்படின்னாப்புல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரை என் கூட வந்தவரை மேலே விட்டுட்டு நான் இங்கே வந்து தனியாக பைக் எடுத்துகிட்டு வந்து இவர் கூட இருந்தவரை அவர் திருப்பி எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டு திருப்பி நான் இன்னொரு தடவை போய் மேல் திருப்பிலேருந்து கீழ் திருப்பதி இறங்கி திருப்பியும் வந்து அவரை பிக்கப் பண்ணி திருப்பியும் எடுத்துன்னு போயிட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு அங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடித்தோடனே அங்கேருந்து கிளம்பி ஒரு டோப் வண்டி எடுத்தோம். மேலே மேல் திருப்பதியில் என்ட்ராகும் போதே ஆர்ச் வரும், அந்த ஆர்ச்சிலேருந்து கொஞ்சம் முன்னாடி ரைட்டில் போனீங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா டோப் பண்ணுறதுக்குன்னு வண்டிக்கு சார்ஜஸ்ஸு லைட்டாக சார்ஜஸ் மாதிரி ஏதோ கேட்பாங்க, அந்த சார்ஜஸ் மட்டும் கட்டினீங்கன்னா உங்கள் வண்டியை அவங்களே வந்து டோப் பண்ணி வண்டியை எடுத்து அவங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்து வந்து உங்களுக்கு மேல் திருப்பதியில் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே போயிட்டு அந்த மாதிரி சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் கட்டி அந்த வண்டியை மேல் திருப்பதிலேருந்து கீழ் திருப்பதி கொண்டு வந்து அந்த வண்டியை திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு நான் திருப்பியும் 3வது ட்ரிப்பு திருப்பியும் கீழ் திருப்பதியிலேருந்து திருப்பியும் வண்டி எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து அது கீழே அடிபட்டுருந்தனா நாங்கள் கீழே எடுத்துகிட்டு இருக்கோம், அது ஆப்போசிட்டில் எடுத்து வர முடியாதனால நாங்கள் மேல் திருப்பி எடுத்துகிட்டு போய் 3வது ட்ரிப்பு திருப்பி கீழே இறங்கி அந்த வண்டியை வந்து கீழ் திருப்பியில் இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுங்க 2 பேருக்கு டிக்கெட் இருந்ததுனால அவங்க வந்து வந்துட்டோம், நான் திருப்பி சாமி பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காதுங்கனால அவங்க 2 பேரும் மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் சாமி பாருங்க சொல்லிட்டு நான் அவரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கீழ் திருப்பியில் இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு போய் அந்த ஷோரூமில் எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு கேட்டபோது அவங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது பட்ஜெட் அதிகமாக இருக்குது, இதை விட நம்ம சென்னை ஏரியாலேயே போய் அதை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன வண்டி பிடிச்சி அந்த வண்டியில் இந்த வண்டியை தூக்கி போட்டு பைக்கை புல்லட் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டோம். நாங்களும் வந்து அந்த வண்டியிலேயே ஏறி கிளம்பி நேராக வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்ததை அவர்கிட்ட விலாவரியாக கேட்டபோது தப்பு எங்கள் பேரில் தான் ஆச்சு, நாங்கள் தான் கவனக்குறைவாக இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது லெஃப்ட் எடுக்கும்போது டக்குன்னு செல்ஃபோனை ரைட் சைடில் பிடிச்சதுனால ஆக்சிலேட்டரை பிடிச்சோ கிளச்சு பிடிச்சி பிரேக் பிடிச்சோ வண்டி எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பு எங்கள் பேரில் தான் அப்படின்னு சொன்னார். சரிங்க, இது என்ன ஒரு பெரிய விஷயமா, இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்காத பொருளாக, இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாகசம்லாம் பண்ணி இப்போ அடிபட்டு கால் வந்து வீங்கி போயிருக்கு பாருங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி மேல் திருப்பதியில் அப்புறம் அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு அமௌண்ட் செலவாச்சு. இதெல்லாம் தேவையா? நம்ம வந்த வேலை என்னமோ அந்த வேலையை பார்த்தோம்னா நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இப்போ அடிபட்டு நம்ம படுத்திருந்தா நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறதா? இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றதை கொஞ்சமாவது துளியாவது யோசனை பண்ணி பாருங்கள். வண்டி ஓட்டும் போது வண்டியில் மட்டும்தான் கவனம் இருக்கணுமே தவிர அதை தவிர்த்து தேவையில்லாத வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அதை செல்ஃபி எடுக்கிறேன் வேகமாக போகிறேன் கட் அடிக்கிறேன்றத சாகசத்தெல்லாம் பொதுவாகவே செய்யாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கான பலனை நீங்கள் மட்டும் அனுபவிக்கல, உங்கள் ஃபேமிலியும் சேர்ந்து தான் அனுபவிக்குது. ஒரு தடவை கையோ காலோ போச்சுன்னா அது லைஃப் லாங் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை தான் கொடுக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும். நீங்கள் நல்லா வளர்ந்து வந்திருக்க நேரத்தில் போய் இந்த மாதிரி சாகசம் பண்ணி எதனா ஒன்று ஆச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலியோட நிலைமை நினச்சி பாருங்கள், உங்கள் பசங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து வண்டி ஓட்டும் போது வண்டியில் கவனத்தை வைங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. மேக்ஸிமம் வண்டி ஓட்டும்போது ஒரு சில பேர் சிகரெட்லாம் கூட பிடிப்பாங்க, அதெல்லாம் கூட பிடிக்காதீங்க. அதுக்குன்னு இடம் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு அந்த வேலையை செய்யுங்க. நான் வந்து அதுக்குன்னு என்கரேஜ் பண்ணல, நீங்கள் சிகரெட் பிடிங்க தண்ணி அதை நம்ம சொன்னாலும் நீங்கள் நிறுத்த போகிறதில்ல. இருந்தாலும் அதை வந்து எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணுங்க. வண்டி ஓட்டும் போது தயவு செய்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா வண்டி ஓட்டும்போது கவனம் சிதறதுனால எவ்வளோ பிரச்சனை வருன்றதுல எங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க.
நம்மளுக்குன்னு எதனா ஒன்று ஆகும்போது தான் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் எப்படி நம்மளை பார்த்தாங்கன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். யார் யாரெல்லாம் நம்மளை விசாரிச்சாங்களோ அவங்களாம் நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்றத அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே வந்து நம்ம உண்மையாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கூட நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்றதெல்லாம் சும்மா. வாய்க்காக பேசுகிறவங்க வாழ்க்கைக்காக வரமாட்டாங்க. வாழ்க்கையில் போகிறவங்க எல்லாரும் நம்ம வாய்க்கோசம் பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்காக மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வாழ்க்கையில் முழுசாக வந்து நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க வேலையும் இல்லை. அதனால் வந்து நிரந்தரமான வாழ்க்கை வேணுன்றவங்க எந்த நேரத்தையும் சாகசத்தை பண்ணாதீங்க, கவனக்குறைவில் இருக்காதீங்க. ஏன்னா அது பெரிய விளைவெட்டுமே விட்டுரும். அதனால் எப்பவுமே வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. நீங்கள் வண்டி ஓட்டும்போது எதனா ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணால் கூட அவருக்கு வழியை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி வாங்க. ஏன்னா அதுதான் நல்லது. ஓவர்டேக் பண்ணுறதுனால வர விளைவு ரொம்ப பிரச்சனையை எடுத்து போய் கொடுத்துரும். அதனால் வண்டி ஓட்டும்போது கவனத்தை கவனித்து ஓட்டுங்க. சரிங்களா? நான் அட்வைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஒரு சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதே பிடிக்காது. அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இல்லை, அட்வைஸே பிடிக்காது சுத்தமாக. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுடைய அனுபவத்தை தான் நாங்கள் உங்களுக்கு இது மூலமாக தெரிவிக்கிறோம். ஏன்னா பாதி பேருக்கு வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செஞ்சது தப்புன்ற எண்ணம் வரும். ஆனால் நடந்த விஷயம் திருப்பி மாற்ற முடியாது. அதனால் மேக்சிமம் வந்து வண்டி ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. வண்டியில் வேகத்தை முதல்ல குறைச்சி ஓட்டுங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் பைக் வச்சுருந்தவங்க அதிகமாக இருந்தாங்க, கார் வச்சுருந்தவங்க கம்மியாக இருந்தாங்க. இப்போ கார் வச்சுருந்தவங்க அதிகமாகிட்டாங்க, பைக் வச்சுருந்தவங்க கம்மியாயிட்டாங்க. சைக்கிளை பார்க்குறதே ரொம்ப ரேராக போச்சு. ஏன்னா எல்லாருமே வேகமாக தான் போகிறாங்க. பெட்ரோல் விற்கிற விலைக்கு இவ்வளோ காஸ்ட்லியான காரும் காஸ்ட்லியான பைக்கும் வாங்கி வேகமாக போய் தான் வேலையை முடிச்சிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், வண்டி ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. நம்ம ஃபேமிலியை நினச்சி ஓட்டுங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது கவனத்தை சிதற விடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் மேக்சிமம் வந்து இது நான் அட்வைஸாக சொல்லலை, என் அனுபவமாக நான் சொன்னேன். நான் பார்த்ததையும் நான் நடந்ததையும் எனக்கு நடந்ததையும் நான் சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா பாதி பேருக்கு வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கவங்கள தான் பிடிக்குமே தவிர எல்லாத்தையும் சொல்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் வந்து வண்டி ஓட்டும் போது கவனத்தை சிதற விடாதீங்கன்றதை பல முறை சொல்கிறேன். ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா பல முறை அடிபட்டிருக்கு. அது மூலமாக நான் வீட்டில் இருந்ததை வச்சு நம்ம எப்படி நடந்துக்கினாங்க, நம்மளை பார்த்து எப்படி கேட்குறாங்கன்றதை வச்சு தான் நான் உங்களுக்கு அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்தேன். மிச்சபடி வேறு எந்த ஒரு அட்வைஸ்லாம் கிடையாது இது. ஏன்னா இது என்னோட வழி. அந்த வழியை உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு வழி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை சூதானமாக நடந்துப்பீங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பதியிலே சரியான கிளைமேட்டு, கொஞ்சம் நஞ்ச கிளைமேட்டில் சரியான கிளைமேட். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது திருப்பதி. ஏன்னு சொல்கிறேன்னா நான் காலையில் போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில் போகும்போது நிறைய இடத்துல ரோடே தெரியாமலே கூட போயிடுச்சு. இது கண்ணாடியில் கொஞ்சம் கிளாஸில் அழுக்கு இருக்குது. நான் அதை எப்படி க்ளீன் பண்ணாமல் பாதி தூரத்தில் க்ளீன் பண்ணாமல் வந்துட்டனால அங்கங்கே அழுக்காக இருக்குது. மிச்சபடி வந்து ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான பனி. அதை விட வரும்போது ரோடே தெரியல எங்களுக்கு. இப்போ நம்ம போயின்னு இருக்கோம், ரிட்டர்ன் வரும்போது வர வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் போகிறது வந்து 30 to 40 தான் நான் வண்டி ஓட்டுறது. இப்போ யாருன்னா வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வேகமாக போகணும்னு நினச்சாங்கன்னா நான் அப்பயே வந்து அவங்களுக்கு வழி விட்டுட்டு ஒதுங்கிடுவேனே தவிர அவங்க கூட சேர்ந்து ஓவர்டேக் பண்ணிலாம் போக மாட்டேன். அவங்களா ஒதுங்கும் போது மட்டும்தான் வண்டியை விட்டு ஏறுமே தவிர நம்ம அதுக்குள்ளே வாலண்டரியாக போய் வண்டியை அவங்களுக்கு ஹார்ன் அடிச்சோ இண்டிகேட்டர் போட்டோ நானும் ஏறவே மாட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா லைனை நான் ஃப்ரீ பண்ணி எடுத்துப்பேனே தவிர ஃப்ரீயாக வராமல் டைட்டாக வேகமாக போகும்போது அந்த நேரத்தில் அந்த வேகத்தை கொடுக்கவே மாட்டேன். இப்போ பாருங்கள், ரோடு ரொம்ப காலியாக இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம். யாருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர கிளைமேட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது மட்டும் பாருங்கள். நம்ம வண்டி போகிறது ஆப்போசிட் ரோடே தெரில. எந்த அளவுக்கு பனி மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குது ரோடு கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு
இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பண்ணி பாருங்கள். மலையெல்லாம் தெரியவே தெரியல, சுத்தமாக அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம வண்டியை ஓட்டின்னு போகிறதே நம்மளுக்கு தெரியல, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்தது. நாங்கள் மேலே போயிட்டு சிஆர்ஓ கார் பார்க்கிங்கில் போயிட்டு இந்த வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணோம். அதே மாதிரி நம்ம டைமிங் வேறு இருக்குது. நம்ம மேலே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தெந்த டைமிங்கில் எதெல்லாம் டிக்கெட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை என்ட்ரி போர்ட்டில் போய் பார்க்கணும். ஏன்னா வந்து மேனுவலாக புக் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம போயிட்டு மேலே போயிட்டு என்னென்ன டிக்கெட் என்னென்ன டைமிங்னு பார்க்கணும். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் மேக்ஸிமம் போக முடியாது. நம்ம கீழே கட்டின அந்த டிக்கெட்டோடவே கிளம்பி போயிடலாம். மேலே போயிட்டு நம்மளுக்கு கண்டி கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கம்மியாக இருக்கிறதுனால டோக்கன் கட்டிட்டு நம்ம ஃப்ரீயாக போயிட்டு ரூம் எதனா ஒன்று வாடகை எடுத்துகிட்டு நம்ம போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக மறுநாள் காலையில் போய் தரிசனத்தை காலையில் வெடிகாலையில் எழுந்து 3 to 4 அந்த மாதிரி தரிசனத்தெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். அப்படி பை சான்ஸ் கிடைக்காம போச்சுன்னா நம்ம கீழே கட்டின டோக்கன் டைமிங் போய் குடோனில் போயிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி கீழ் திருப்பதியில் ஒரு டோக்கன் கட்டிக்கிங்க, மேல் திருப்பதியில் போயிட்டு மறுநாள் தரிசனத்துக்கும் டோக்கன் போட்டுக்கோங்க. 2 நாள் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வராமல் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டோக்கன்லாம் போடுறாமல் இருந்தால் காலையில் வந்து டோக்கன் போட்டுட்டு வண்டியை எடுத்து திருப்பி மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதி போய் அலமேல் தாயார், சீனிவாச பெருமாள், ரங்கநாத பெருமாள் எல்லா சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் மேல் திருப்பதிக்கு போயிட்டு மறுநாள் இல்லைன்னா அன்றைக்கி நைட்டே போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தரிசனத்தை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே எந்த டிக்கெட்லாம் போட்டால் மேலே போய் சும்மா தான் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு முதல்லையே வந்து டோக்கன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கீழே போய் நீங்கள் என்னென்னலாம் சாமியெல்லாம் பார்க்கணுமோ பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம ரைட் எடுக்கிறது வந்து சிஆர்ஓ பார்க்கிங் போகிறதுக்கான வழி. இந்த வழியாக போனீங்கன்னா சிஆர்ஓ பார்க்கிங், அதாவது சிஆர்ஓ பார்க்கிங்கிறது பார்க்கிங்காக போகிற இடம் மட்டும் இல்லை, சுதர்சனம் லாட்ஜுக்கு பேக் சைடு இருக்கிற கார் பார்க்கிங். ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா அங்கே பஸ்ஸெலாம் வந்து நிற்கும். திருப்பதி தேவஸ்தானம் பஸ் கீழ் திருப்பதி மேல் திருப்பதி வந்தீங்கன்னா சுதர்சனம் லாட்ஜாண்ட சுற்றிட்டு வந்து நிற்கும். இருந்தாலும் நம்ம கார் எடுத்தும் போதுனால அந்த பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு வண்டியை விட்டு அங்கேருந்து டோக்கன் கட்டுறதுக்காக நம்ம அங்கே போய் பார்த்து என்ன நிலவரன்றதை பார்த்துக்கணும். மேக்ஸிமம் திருப்பதிக்கு வரவங்க இந்த 3 கோயில் 4 கோயில் மட்டும் சீனிவாச மங்காபுரம், அலமேல் தாயார், ரங்கநாத பெருமாள், அப்புறம் வேறு என்ன சாமி கோயில் இருக்கோ அதெல்லாம் பாருங்கள். ஆனால் வரும்போதே வந்து போகும்போதும் சரி காளகஸ்தியை பார்க்காதீங்க. காளகஸ்தியை பார்க்கணும்னா அது வந்து சொல்லுவாங்க பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக வந்து காளகஸ்தியை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் நேராக வந்து காளகஸ்தியை பார்த்துட்டு திருப்பியும் சாமியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி போகும்போது காளகஸ்தியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வரும்போது பார்க்காம போகும்போது பார்த்துட்டு போவாங்க. அதனால் வந்து பரிகார ஸ்தலத்தில் வந்து நீங்கள் சாமியை பார்த்துக்கிறதோ திருப்பி போகும்போது பார்க்குறதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வரீங்களா, நேராக வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேருந்து தாயாரை பார்த்துட்டு அப்புறம் மேலே வந்து சாமியை பார்த்துட்டு பொறுமையாக டிக்கெட் கட்டிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலைல தரிசனத்தை பார்த்துட்டு போங்க. அவசரமாக வந்து சாமியை பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ அவசரமாக வரோமோ அந்தளவுக்கு நம்ம மனசில் வேண்டிக்கிறது குறைவாக தான் இருக்கும். நிதானமாக பொறுமையாக என்ன நினைக்கிறோமோ அதை பொறுமையாக கேட்டு செய்யுங்க. அதுதான் நல்லது. நிதானமாக இருக்கிறது மட்டும்தான் நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வேகமாக செய்கிற எல்லா விஷயத்துக்கான பலனை அது ஒரு பிரச்சனையில் தான் முடியும். அதனால் ஒரு சில நேரத்தில் சக்ஸஸாக இருந்தாலும் அது பல நேரத்தில் அது நம்மளுக்கு ட்ராபேக்காக தான் இருக்கும். அதனால் வந்து நிதானமாக யோசனை பண்ணி செய்யுங்க. அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. அதனால் வேறு யாரும் வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. திருப்பதிக்கு வந்தால் பொறுமையாக இருக்கிறது இடம். ஓகேங்களா? இப்போ நம்ம சிஆர்ஓ பார்க்கிங் போயிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கார் பார்க்கிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எந்த தரிசனத்துக்கு போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன்.